தமிழ் எக்ஸாம் எழுத போறீங்க. கவனிக்கிறியா? ஐடி கார்டு போட்டிருக்க கூடாது நீ. அதே மாதிரி செப்பல் வந்து வெளியே அங்கே கழட்டி விட்டுருக்க நீங்க. அந்த இரேசர் கவரு அந்த மாதிரி கவர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. சரியா? ஸ்கேல் கவர் இரேசர் கவர்லாம் இருக்கக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் ஃபர்ஸ்ட் உனக்கு கொஸ்டின் பேப்பர் வில் பி கிவன். போனோடனே பெல் வந்து ஃபர்ஸ்ட் பெல் செகண்ட் பெல்லாம் அடிச்சுட்டு போங்க. தேர்ட் பெல் அடிக்கும். உனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் யோர் ரைட் யோர் நம்பர், எக்ஸாம் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். கொஸ்டின் பேப்பரில் வேறு எதுவுமே எழுதக்கூடாது. எந்த டாட் வைக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரியா? கவனி, பின்னாடி விழாலாம் கவனி. கொஸ்டின் பேப்பரில் நம்பர் மட்டும்தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பெல்ஸ் அடிக்கும்போது அந்த ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே அதை வாங்கி ஃப்ரண்ட்ல உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு கீழே நீங்கள் வந்து சைன் பண்ணணும். அது பக்கத்தில் வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. பேப்பர்ஸ் 30 பேஜஸ் இருக்கும். 30 பேஜஸ்ல எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்கங்கே பேப்பர் விட்டுட்டுலாம் எழுதக்கூடாது. விட்டுட்டு எழுதுனா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால கரெக்டாக நம்பர் வைஸ் எழுதுங்க. ஒன் வேர்டெல்லாம் எழுதும்போது ஆப்ஷன் எழுதணும். இப்போ நம்பர் 1 போட்டு ஆஇலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதணும். வேர்டெல்லாம் எழுதணும். கரெக்டாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லாஸ்ட் கொஸ்டின் வரை அட்டன் பண்ணுங்க. இடையே வந்து அந்த டெப்த்துக்குன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான். காது கேளாதற்கான கேள்வின்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் எழுத வேண்டியது கிடையாது. மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடிஷ்னல் ஷீட்டு தேவை வராது. சப்போஸ் தேவைப்பட்டால் லாஸ்ட் பேஜ், நீங்கள் லாஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த ஹால் சூப்பர்வைசர்கிட்ட இங்கே லாஸ்ட் ஃபார் அடிஷ்னல் ஷீட். அடிஷ்னல் ஷீட் வாங்கும்பொழுது அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ணிவிட்டு பேப்பர் வாங்கணும். உங்கள் பேப்பரை அவங்க டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியாம்மா? வேறு என்ன டவுட் இருக்கா? ஹாலில் நீ பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். எந்த விதமான இதுவும் இல்லாமல் சைலண்டாக எக்ஸாம் எழுதிட்டு பெல் அடித்த பிறகு வெளியே வரணும். ஹாலில் வந்து அங்கங்கே பேசுறது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் 1 minute சைலண்ட் ப்ரேயர். சைலண்ட் ப்ரேயர் அப்போ அமைதியாக இருக்கீங்களான்னு பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். அப்ஸ்டர்ஸ்ல அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேக் சைடில் ரூம் நம்பர் 5, 6, 7 கவனி. அப்புறம் அங்கே போய் தேடிட்டு இருக்காது. இந்த ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 11. ஸோ இந்த பிளாக்ல 11 ரூம்ஸ் வர இருக்குது. கீழே 4, நெக்ஸ்ட் பேக் சைடில் 3, இந்த பக்கம் 4 இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் ரூம் நம்பர் 2, ரூம் நம்பர் 3, room number 4,
ready for the exam? Have a silent prayer. Ambedkar boys. Hey, Ready? boys. Be ready for the prayer. Have a silent prayer. பேசாதமா. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். +1 தேர்வை எதிர்கொள்ள காத்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பேப்பர் இதெல்லாம் படிச்சுட்டீங்களா? பதட்டப்படாதீங்க. ரிலாக்ஸாக எழுதுங்க. இந்த புக் தான் வரப்போதுனா டஃப்பாக இருக்கும். ரிலாக்ஸாக பண்ணுங்க. எல்லா அறிவுரையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாய்ஸ், ஆர் யூ லிசனிங்? அதர்வைஸ் யூ கமெண்ட் சிட்டியா. தேர்வுக்கான அறிவுரை வழங்கும் போது பேசக்கூடாது. கவனமாக இன்னைக்கு உங்களுக்கு 5 தமிழ் தேர்வு. உங்களுடைய புக்லெட்டில் 30 பக்கங்கள் கோடிடப்பட்ட விடைத்தாள். ஆன்சர் ஷீட் என்ன இருக்கும்? ரூல்டு ஷீட் இருக்கும். முகப்பில் உங்களுடைய டாப் உன்னோட பவுச்சை வெறும் நமக்கு ரெடி பண்ண பாக்ஸ் கண்ணாடி இந்த கையில அங்கே போய் கட்டி போகணும். முடிச்சு பாக்கெட் எடுத்து வெளியே போட்டு போகணும். பாக்கெட் எடுத்தவங்க எடுத்து வெளியே போடு. பவுச்சை காமிச்சிட்டு போ. போகும்போது வெளியில் போகும்போது one by one மார்க்ஸ் டிஜிட்டல் வெளியில் வச்சுக்குமா? டிஜிட்டல் வச்சப்பா அவங்க அப்டேட் பண்ண வெளியில் வச்சு நம்ம போயிட வேண்டியதுதான். கொடுத்துருக்கா போகும்போது கொடுத்துருக்காங்கப்பா. ஆல் டிக்கெட் போட்டு